பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் தேவை இருக்குது தானே? விசுவாசிங்க, ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செய்வார். இல்லைங்க, என் வாழ்க்கையே அவ்வளவுதாங்க, எனக்கு ஒண்ணுமே சரியில்லைங்க, எனக்கு ஞானமும் இல்லை, எனக்கு மற்றவங்கள மாதிரி வசதியும் இல்லை, மற்றவங்க மாதிரி எனக்கு ஒரு மன தைரியமும் இல்லை, நான் நல்ல சுகமாகவும் இல்லை, இப்படி பலவீனப்பட்டு போனேன், அப்படிலாம் உங்களையே நினைத்து வருத்தப்பட்டு சூழ்நிலை கண்டு கலங்குறீங்களா? உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார். வேதத்துல ஒரு வசனம் பாருங்க, 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஒரு ராஜா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அவருக்கு விரோதமாக ஒரு சத்துரு எழும்பி வருகிறான். 10 லட்சம் ராணுவ வீரர்களோடு வந்தானாம். 10 லட்சம் ராணுவ வீரர்கள் வந்து சூழ்ந்தா என்னாகும்? தேசமே பாழாய் போயிடும். இவருக்கு அவ்வளோ பெரிய ராணுவமும் இல்லை, பலமும் இல்லை. அதனால ஆண்டவர் ஒரு அருமையான ஜெபம் செய்கிறார். அதுதான் அந்த வசனத்தில் இருக்கிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நான் பலன் இல்லாதவனா இருக்கிறேன், பலவீனப்பட்டவனா இருக்கிறேன், எதிரியை போல எனக்கு பலன் இல்லை, அது அளவுக்கு ராணுவம் இல்லை, ஆனா நீர் எனக்கு ஜெயம் தர முடியும், நீர் பலவீனமான எனக்கு உதவி செய்ய முடியும்னு ஒரு அழகான பிரார்த்தனை பண்றார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய அற்புதம் செய்து சத்துருக்களை சிதறடித்து பெரிய வெற்றியை கொடுத்தார். நீங்க நினைக்கலாம், நான் பலன் இல்லாதவன், நான் உதவி இல்லாதவன், எனக்கு அப்படிலாம் யாரும் எம்எல்ஏவும் தெரியாது, எம்பியும் தெரியாதுங்க, நான் வந்து சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க, என் வாழ்க்கையில எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் முன் வர மாட்டாங்க, நான் அந்த மாதிரி தாழ்ந்து போன நிலைமையில ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்ய. உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். பிரச்சனை பெருசா இருக்கலாம், போராட்டம் பெருசா இருக்கலாம், தேவை பெருசா இருக்கலாம். நினைச்சு பார்த்தாக்கி இதெல்லாம் சந்திக்கிறதற்கு, இதுக்கு கடந்து செல்வதற்கு பலனும் இல்லை, வசதியும் இல்லை நினைக்கிறீங்களா? பலமுள்ளவனா இருக்கலாம், பலனற்றவனா இருக்கலாம், யாராயிருந்தாலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்களுக்கு உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். முடியாததை முடிய செய்வார். ஒரு சமயம் பாருங்க, நான் சென்னையில ஒரு சகோதரர் தங்கி இருந்த ஹோட்டல்ல ஒரு சந்திக்க போனேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தார் இங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அவன்கிட்ட கேட்ட, என்ன பிரதர் அப்படின்னு விசாரித்த போது, என் மகனுக்கு ஒரு இன்டர்வியூ வந்திருக்கிறது, அதுக்காக சொந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தோம். சரி, அது ஏன் துக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். முழு தமிழ்நாட்டுக்கும் ஒரே ஒரு சீட்டு தான், அது கவர்மெண்ட் போஸ்ட், அதுக்கு தான் இன்டர்வியூ வச்சிருக்கிறாங்க. நான் போய் இன்றைக்கு அந்த ஆபீஸ்ல போய் மிக விசாரிச்சுட்டு வரலான்னு போனா, நீங்க வந்து எந்த மினிஸ்டருடைய லெட்டர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எந்த மினிஸ்டரும் தெரியாதுங்க, எம்எல்ஏவும் தெரியாதுன்னு. எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஏழை மனுஷங்க, எனக்கு அதெல்லாம் கிடையாதுங்கன்னு சொன்னேன். நீங்க எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க, ஊருக்கு போய் சேருங்க. 2 மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷனோட எல்லாம் ஒரு ஆளுக்கு கடிதம் கொண்டு வந்து தந்திருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு சீட்டு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். அவங்களுக்குள்ளேயே போட்டி நடக்கிறது. ஒரு மினிஸ்டர் 2 மினிஸ்டர் கடிதம் இப்படிலாம் இருக்குது. நீங்க வந்து சும்மா வேஸ்ட் பண்ணாதங்க, உட்கார்ந்து போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்றதுன்னு சோர்ந்து போய் இருக்கிறேன்னாங்க. நான் சொன்ன, பயப்படாதங்க, உங்களுக்கு உதவி செய்ய பரலோகத்தின் தேவன், எந்த மினிஸ்டரும் உங்களுக்கு உதவி செய்ய முன்வராமல் இருக்கலாம். மினிஸ்டர்களுக்கெல்லாம் மினிஸ்டர், சர்வலோகத்தின் ஆண்டவர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அவர் ஏக சக்கராதிபதி. அவருக்கு எதுக்கு பயப்படுறீங்க? வாங்க நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களுடைய மகனை இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி தைரியப்படுத்திட்டு வந்தேன். சில நாள் கழித்தது என்னை தற்செயலாய் சந்தித்த சொன்னார், பிரதர், அன்றைக்கு நீங்க என் மகனுக்காக ஜெபிச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, அந்த ஒரே சீட்டும் என் மகனுக்கே கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். மினிஸ்டர்மாருடைய லெட்டர்ஸ் எல்லாம் குப்பை தொட்டிக்கு போக பண்ணிவிட்டார். அதுதான் ஆண்டவர். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஏன் பயப்படுறீங்க? அவர் இருக்கிறார் உங்களுக்கு. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சர்வத்தை ஆண்டு நடத்துகிறவர். அவர் துணை இருக்கும் போது உங்களுக்கு எதுக்கு கவலை? பயப்படாதுங்க, தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே
நான் பலவீனம் உள்ளவன் தான், ஏழைதான், குறைவுள்ளவன் தான், எனக்கு உதவி செய்ய எந்த மனிதரும் இல்லைதான். ஆனா நீங்க எனக்கு உதவி செய்வீங்க, எனக்கு அற்புதம் செய்வீங்க. இந்த காரியத்துல இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.